சிறந்த கடவுள் நாம தான். இந்த மண்ணில் அது இங்க கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, இப்படி கேரளான்னு பாகுபாடெல்லாம் இல்ல. நமக்காக பஞ்சாப்ல நம்முடைய சகோதரர்கள் போராடிட்டு இருக்காங்க. பஞ்சாப், ஹரியானாவில் தான் மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்கிற விவசாயிகள் நமக்காகத்தான் நடத்துறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம போய் கலந்துட்டோமா இல்லையாங்கிறதெல்லாம் வேற செய்தி. அங்க இருக்கக்கூடிய விவசாய தலைவர்கள் ஒட்டுமொத்த இந்திய விவசாயிகளுக்காக குரல் கொடுத்து போராடிட்டு இருக்காங்க. நம்மளால அங்க போக முடியல. என்ன பொறுத்தளவுக்கு பாகுபாடு இல்லாமல் விவசாயிகளுக்கு ஒரு பாதிப்பு என்றால் மாவட்டம், மாநிலம் கடந்து நாங்க போராடிட்டு இருக்கோம். அதுல எங்களோட சைலேந்திராவும் இணைஞ்சிருக்காரு. இங்க அவங்க பேசும்போது ஒன்று சொன்ன, அன்னைக்கு அவங்க 7ஆம் தேதி என்னை சந்திச்சப்போ இந்த உத்தரவு வரல. இந்த மாதிரி 2150 ஏக்கர்ல ஒரு விமான நிலையத்திற்காக தமிழ்நாடு அரசு நிலம் எடுக்கிறதா ஒரு செய்தி வெளியா இருக்குது. அதிகாரப்பூர்வமா இன்னும் வெளியாகல அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட நான் ஒண்ணு சொன்னேன். நீங்க எல்லாம் யாரெல்லாம் இந்த 2150 ஏக்கர் நிலம் போகுதோ நீங்க எல்லாம் உறுதியா அந்த நிலத்தை கொடுக்கறது இல்லைன்னு உறுதியாக இருந்தால் நான் உங்களோடு பயணித்து அந்த நிலத்தை காப்பாற்றுவேன்னு நான் வாக்குறுதி கொடுத்தேன். அந்த வாக்குறுதியில இன்னைக்கு நான் உறுதியா இருக்கேன். இதுல நாங்க 7ஆம் தேதி பேசினதுக்கு அப்புறம் 10 நாள் கழிச்சு அநேகமா 17 அல்லது 18ல ஒரு செய்தி வந்தது. மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் விமான நிலையத்துக்கு நாங்க அனுமதி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது நாம துவங்கறதுக்கு முன்னாடியே நமக்கு கிடைத்த ஒரு வெற்றி. ஏன்னா விமான நிலையத்துக்கு நிலம் எடுக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசு முயற்சி செய்யணும்னா மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் கொடுக்கணும். அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கனிமொழி அக்காவை பத்தி எல்லாம் பேசினாங்க. அக்காவெல்லாம் தொந்தரவு பண்ணாதீங்க நீங்க, அவங்க அவங்க வாட்டுக்கு இருக்கட்டும், நாம நம்ம வேலையை பார்ப்போம். அக்காவனுடைய புகழ்பெற்ற வாசகம் உண்டு. இந்த மாநிலத்துல இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறார்கள். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இந்த டாஸ்மாக் கடை திறந்ததுனால அக்கா பேசுறதை திரும்ப திரும்ப எனக்கு அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க. இப்ப டாஸ்மாக் கடை இல்ல போல இருக்குது இல்ல, தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடை இல்ல. அதனால அக்கா பேசலாம், நீங்க பேச்சாவே எடுத்துக்க வேண்டாம், விடுங்க. இல்ல நான் அரசியல் மறுபடியும் பாருங்க, நீங்க எல்லாம் பேசுறதுனால அதுக்கு பதில் சொல்றேன். எனக்கு அரசியலுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் அரசியல் பேச மாட்டேன். அதனால ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, நமக்கு என்ன விட்டுருங்க, உங்களுக்கு சட்டம் தெரியல, புரியுதா? உங்களுக்கு சட்டம் தெரியலங்கிறது மட்டும் இல்ல, உங்களை மிரட்டிட்டு இருக்காங்கல்ல யாரு, மாவட்ட நிர்வாகம் கலெக்டர், அவருக்கும் சட்டம் தெரியல. அவருக்கும் சட்டம் தெரியல. ஏன்னு கேட்டா 1894 நிலம் கையகப்படுத்தல் சட்டம் ஒன்று இருக்குது. இப்ப நீங்க யூடியூப்ல சாட்ஜிபிடி எல்லாம் படிச்சுக்கலாம். தமிழ், கன்னடா, மலையாளம், ஹிந்தி எல்லாத்திலையுமே வருவது. அந்த சட்டத்தை வச்சுதான் நிலம் எடுக்கணும். தெளிவா அந்த சட்டத்துல வரையறுக்கப்பட்டிருக்குது. இப்படி 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 பண்ணினாதான் நிலத்தை எடுக்க முடியும்னு. இதுல உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். விமான நிலையத்திற்கு நிலம் எடுத்தால் உறுதியாக நாம் தடுத்து விடலாம், புரியுதா? ஆனால் நீங்க எல்லாம் ஒத்துமையா நின்று போராடுறதுக்கு தயாரா இருக்கணும். அதுக்கு கை தட்ட மாட்டேங்கிறீங்க. நாங்க ஒண்ணு சேர மாட்டோம். நாங்க சாதி சண்டை போடுவோம், நாங்க மத சண்டை போடுவோம். எந்த சாமி பெருசுன்னு பேசுவோம். எந்த சாமியும் உங்களை காப்பாத்தாது. நீங்க கும்பிடுற இங்க இருந்து அவன் அடிச்சு விரட்டும் போது உங்க சாமி சேர்த்து தான் நீங்க தூக்கிட்டு போக வேண்டியிருக்கும். எந்த சாமியும் உங்களை காப்பாத்தாது, எந்த சாதியும் காப்பாத்தாது. எனக்கும் சாதி இருக்குது, எனக்கு ஒரு சாதி இருக்குது. எங்க சாதிக்காரன் கூட நான் பழகுவேன். எங்க சாதியில் தான் பொண்ணு கட்டுவேன், சாதியெல்லாம் கொடுப்பேன். வீட்டுல வச்சுக்கலாம். இங்கெல்லாம் சாதி வேலைக்கு ஆகாது. எந்த சாதியும் காப்பாத்தாது, எந்த மதமும் காப்பாத்தாது, எந்த கடவுளும் காப்பாற்ற மாட்டான். நாம தான் நம்மளை காப்பாத்திக்கணும். அதுக்கு நாம போராட தயாரா இருக்கணும். நம்மளை பிரிச்சு வைக்கிறதுக்காக சாதி, மதம், கடவுள் கூட துணைக்கு அரசியல் ரொம்ப சௌரியம். ஏன்னா இந்த சாதி, மதம், கடவுள் எல்லாம் கூட கொஞ்சம் பின்னாடிதான் வேலை செய்யும். அரசியல் பக்காவா வேலை செய்யும். ஏஜென்ட், எல்லா கட்சிக்கும் ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்க என்ன கொடுக்கல் வாங்கல், வரவு செலவு எல்லாம் தெரியும். இங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு கட்சிக்கும் என்ன வருது, எப்படி எப்படியெல்லாம் இயங்கும். ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதை பேசுவான், எதிர்கட்சியா இருக்கும்போது அதை பேசுவான். நான் பார்த்திருக்கேன். பவானி ஆற்று போராட்ட குழுவுல
2 பேரும் மாறி மாறி வருவாங்க. நான் கட்சி பேரை சொல்றதுல, நான் அரசியல் பேசுறது இல்ல, அதனால நான் கட்சி பேரை சொல்லல. இவன் ஆளுங்கட்சியா இருக்கும்போது எங்க கூட சேர்ந்து முக்குமா விடக்கூடாதுன்னு, அடுத்த தேர்தலில் இவனை தேர்ந்தெடுத்தோன்னே இவன் காணாம போயிருவான், அவன் வந்துடுவான், விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2 யோகியனுடைய யோகியதை என்ன மாதிரி பாத்துக்கிறீங்க. நாங்க பார்த்துட்டே தான் இருக்கோம், கூட தான் வச்சிருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் கூட பழகிட்டு தான் இருக்கோம். அதனால அரசியல் பேச வேண்டாம்னு ஏன் சொல்றேன்னா, நம்ம நாட்டுல சுதந்திரத்திற்காக பாடுபட்டது காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி செத்து போச்சு காந்தியோட. இப்ப இருக்கிற கட்சிக்கு காந்திக்கு சம்பந்தம் கிடையாது, சுதந்திரத்துக்கு சம்பந்தம் கிடையாது. மொத்தத்துல அரசியல் வேண்டாம், திரும்ப திரும்ப சொல்ற அரசியல் வேண்டாம், சாதி வேண்டாம், மதம் வேண்டாம். உள்ளூர நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், சொத்துன்னு வந்தா பிரச்சனை வந்துடும். கூட பிறந்த சொந்த சகோதரன் கூட சண்டை, 15 வருஷமா கேஸ் ஹைகோர்ட்ல நடந்துட்டு இருக்குது. என் கூட பிறந்தான ஒரு தாய் மக்கள் சொத்துன்னு இருந்தா சண்டை வரும். இந்த சண்டையெல்லாம் பெருசு பண்ணி விட்டு நம்மளை ஒண்ணு சேர்த்தாது இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் அவங்க பண்ணுவாங்க. அவங்க ஏதாவது ஒரு பேர்ல வருவாங்க. இப்ப விமான நிலையம் இல்ல, அடுத்து சிப்காட் விரிவாக்கம் 4, 5ன்னு வருவான். அல்லது வேறு ஏதாவது என்ன கேரிடர், அது நாலேஜ் கேரிடர். தமிழ்ல எனக்கு புரியல அது. அறிவு களஞ்சியமா கேரிடர் என்னது? அறிவிச்சார், அறிவுத்தடம். இதுக்கு முன்னாடி அறிவில்லாத போயிட்டு இருந்திருக்கானுங்களா? அப்ப ஏதாவது ஒரு பேரை வச்சு நம்ம இருக்கிற நிலத்தை புடுங்கிறதுக்காக வருவாங்க. நாம என்ன செய்யணும்? என்ன நடந்தாலும் சரி, நான் மறுபடியும் சொல்றேன், அன்னூர்ல சிப்காட்டுக்கு நிலம் எடுக்கிறத அறிவிச்சு விளம்பரப்படுத்தி டிக்ளரேஷன் கொடுத்தாச்சு. 209/2021 நினைக்கிறேன். கலெக்டர் விளம்பரம் கொடுத்திருக்கிறாரு. அங்க தாலுகா ஆபீஸ்ல ஒரு மாடியில ஒரு ஹாலை ஒதுக்கி அங்க ஒரு ஆர்டிஓ, ஒரு 5-6 தாசில்தார், அதுக்கு கீழே சர்வே செக்ஷன் எல்லாம் போட்டு நிலம் எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் துவங்கியாச்சு. இப்ப நீங்க கூப்பிட்ட மாதிரி அவங்க என்ன கூப்பிட்டாங்க. ஏன்னா அன்னூருக்கும் எனக்குமே, நான் இருக்கிற இடத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 110 கிலோமீட்டர் வரும். அங்க கூப்பிட்டாங்க. என்னன்னு இதே தான் சொன்னேன், அரசியல் பேசக்கூடாது, சாதி மதம் பேசக்கூடாது, இதை வச்சு காசு வசூல் பண்ணக்கூடாது. நான் அது ரொம்ப உள்ள போக விரும்பல. நான் இது உங்ககிட்ட வரும்போதே சொல்லியிருக்கேன். இத காரணமா காட்டி நன்கொடை ரசீது அடிச்சுட்டு யாராவது நன்கொடை கேட்க வந்தா அடிச்சு வரட்டுங்க. இங்க